மாதிரி தப்பலாம்.
ஹோட்டல் ஸ்ரீ முனியப்பன். நான் காலைல வந்துடுறேன். 7 மணிக்கு வந்துடுவேன். ஓகேண்ணா. இங்கே வந்துடுறேன். இதே ஓகேண்ணா. குட் மார்னிங் மேடம். சரவண மகால் ரைட் திரும்புகிறேன். ஓகேங்க. ரெண்டாவது இப்படி போயிடலாம். தேடம் போட்டுருவாங்க தப்பு இல்லை. இண்டிகேட் ரைட்டில் போட்டுருக்கேன். அந்த இடத்துல போகணும். நெருங்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி வேணும் போகலாம். நமக்கு வர சொல்லிட்டாரு. ஃபஸ்ட் கீர் போட்டு போய்க்கலாம். ஃபஸ்ட் கீர் போட்டு தான் போகணும். நேரம் போயிடும். அந்த பொண்ணை கூப்பிட்டு அப்படியே வெளியே வரும். அங்கேருந்து வீடியோ எடுத்து அனுப்பலான்னு பார்த்தேன். தலையை திருப்பாமல் நிற்கிறீங்களேன்னு சொல்லி நான் தான் சரவண மகால் திரும்புகிறேன்னு. உங்களுக்கு எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது.
ஷெட்யூல் மாதிரி ஆளு ஃபுல்லாக நிற்கிறாங்க. எனக்கு இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஓகே ஓகே. கிளீனிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நாளைக்கு தம்பிக்கு 30க்கு கோயிலுக்கு எடுத்துட்டு போகலான்னு. அப்படிங்களா? இன்னைக்கு நாளைக்கு பிஸி. அப்புறம் வியாழக்கிழமை எலெக்ஷன் இருக்கு. ஆமாம். அதனால வெள்ளிக்கிழமை தரேன்ட்டாரு. ஓகே ஓகே. இல்லைங்க, அவங்க வண்டி ஓன் வண்டி வச்சுருக்காங்க. இந்த வண்டிக்கு அந்த வண்டிக்கு கொஞ்சம் வேரியேஷன் மாறுது. அதனால் ஒரு நாள் அவங்க காரில் போகிறதுக்கு டிரைவிங். நேற்று ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தேங்க. போயிட்டு பரவாயில்லையா? இங்கேருந்து கோயில்வெளி போயிட்டு கோயில்வெளியிலேருந்து இந்த பேக் ரோட்டில் வந்தோம். ரைட்டு. அது மெல்ல மெல்ல தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸ்பீட் பிரேக். நான் எதுவும் ஹெல்ப் பண்ணலக்கா. பிரேக் பிடிச்சி மட்டும் தான் நான், மற்றபடி வேறு எதுவும் ஹெல்ப் பண்ணல. அப்படிங்களா? நேற்று ரொம்ப டயர்டாக பேசுவீங்க. ரொம்ப எவ்வளோ தள்ளி வந்தாலும் சனிக்கிழமை பரபரப்பாக ஓடுனீங்களே, குடுன்னு இறங்கணுன்னே நீங்கள் திரும்பி பார்க்காம போனீங்களே. கடைசி போய் ரைட் திரும்பிக்கலாங்க. அங்கே என்ன வண்டிங்க? ஆல்டோங்களா? ஆல்டோ தான் 3.5 பட்ஜெட்டில் இருக்குது. 3.5 பட்ஜெட் உங்களுக்கு இருக்கும். 22 மாடலு. மெயின்டைன் பண்ணணும். இல்லாட்டி ஃபஸ்ட் கியர் போட்டுக்கணும். ஃபஸ்ட் கியர் போட்டால் சௌரியமாக இருக்கும். சென்னை வண்டி போகலாம். பிரேக் விட்டிங்கன்னா போதும். நான் எதுவும் ஹெல்ப் பண்ணல. சிரமப்பட்டு வண்டி வருது. யாராச்சும் ஒருத்தர இன்னும் டிக்கெண்டு தேவை. ஃபைனலாக தருவாங்க. வண்டி காங்கேயத்தில் நிற்கிது. ஆனால் வண்டி சூப்பராக இருக்குது. வாய்ப்பு கிடைக்கும் போது எடுத்து ஓட்டிருங்க. உங்களுக்கு ஃபோட்டோ போட்டுருங்க. அந்த சில்வர் கலர் எந்த கலர் எந்த வண்டி தான் 2022 சென்னை வண்டி, ஒரே ஓனரு. ஆப்போசிட் வருது இந்த வண்டி தான். டிக்கெட் ரைட்டில் போட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு போட்டிங்க, தவறான விஷயம். செகண்ட் போட்டுருவோம். போகலாம். லெஃப்ட் ரைட்டு கவனித்து நிதானமாக கிளச்சை மெயின்டைன் பண்ணுங்கள். போகலாம். மெயின்டைன் பண்ணிங்கன்னா போவோம். வெடிக்க எடுத்திங்கன்னா ஆஃப் ஆகிரும். மெயின்டைன் பண்ணுங்கள். மறுபடியும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதை போகும். மெயின்டைன் பண்ணணும். இல்லை ஆஃப் ஆயிரும். போகலாங்க. செகண்ட்
ஓகே சொல்லிட்டாரா? புரியல. நேற்று ஓகே சொல்லிட்டாரா வண்டி ஓட்டுனதுக்கு? ஆஹா, நேற்று ஓகே சொல்லலையா? நேத்துல ஓகே சொல்லிட்டு நேற்று ஆஃபே ஆகல. பட் எனக்கு திணறுச்சு. அந்த இதை வந்து ஸ்லோவாக வரல, திக்கி வர மாதிரி இருந்தது. அப்போ முடியும் அப்புறம்னா ஒரு 10 நாள் இதுலேயே போனீங்கன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். நான் நெக்ஸ்ட் மந்த் தான் ஊருக்கு போகிறேன். சரி சரி. டைம் இருக்குது, வண்டி இருக்குது. பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் தான் போகும். அதை பற்றி கண்ணை முடிச்சு ஊற்றிட்டு நீங்கள் வாட்டி ட்ரை பண்ணிடுங்க. மெல்ல மெல்ல தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், உடனே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நிறைய வெளியே போயிடும். செகண்ட் கியர் போட்டு தான் நல்லா வந்துடும். திருப்பிக்கலாம். நம்ம அவங்களுக்கு ஒருத்தவங்களை நெருங்கி போய் நம்ம அவங்கள சிரமப்படுத்தக்கூடாது. நம்ம அவங்கள விட்டு தவிர்த்து வெளியே வந்துடணும். நேர் கிடச்சினா செட்டிவாளையம் பஸ் ஸ்டாப்பு, அப்படியே லெஃப்ட்டு திரும்பினோம்னா கரெக்டாக பஸ் ஸ்டாப்பு. தாரணி வாய்ப்பு இருக்கா? ஒரு 10 நிமிஷம் 1 மணி நேரம். ஓகே. அவர் தவிர்த்துடணும். நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அப்படின்னா ஒன்று அவரை விட்டு ஓடிடணும், இல்லாட்டி அவரை விட்டுறணும். நம்ம பின்னாடி தான் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், இன்னும் ரிலாக்ஸ், இன்னும் ரிலாக்ஸ். செகண்ட் கியர் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். போகலாங்க. ஆனால் எஃப்சிக்கு வண்டி ஃபோட்டோ அனுப்பிட்டேன். அவங்க அந்த கண்ணாடி கம்பல்சரி மாற்றி ஆகணும். பேக் லெஃப்டில் ஒரு அடி வாங்கியிருக்கு, அதையும் ஓட்டி பண்ணி ஆகணும். வண்டி பார்த்து ஒரு இடம் கூட நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி இல்லைங்கிறாங்க. லெஃப்ட்டு போவாங்க. செகண்ட் கியர் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கங்க. வண்டி நிறுத்திட்டீங்க, ஃபஸ்ட்டு கியர். புரியுதுங்களா? நம்ம ரோடு எக்ஸைட்டை புஷ் பண்ணணும்னு நினைக்காம நம்ம ரோட்டில் சேஃப் ஜோனாக இருக்குமான்னு யோசிக்கணும். அந்த பஸ்ஸு போட்டு விட்டுருங்க. சரிங்களா? இப்போ பஸ்ஸு போயிடுச்சு, ரோடு கிளியர் ஆகுது, தெரியுதுங்களா? எக்ஸைட்டு செகண்டு தேர்டை போட்டு ஓடிடணும். அப்படியே அந்த ரோடை முடிச்சு ஓடிடணும். பட் அதை திருப்பறதுக்குள்ளே நம்ம எக்ஸைட்டை புஷ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. சரிங்களா? தேர்டு போட்டுருக்கலாம். பொறுத்து போட்டுருக்கலாம். பட் இந்த ஸ்பீடுக்கு 50 போட்டிருக்கலாம். நம்ம அங்கே ஸ்லோ பண்ண போகிறோம். செகண்டுக்கு ஓடிடலாம். பிரேக் பிடிச்சி நிறுத்தக்கூடாது. செகண்ட் போட்டு ஓடிடணும். வண்டி இங்கே ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓடிடலாம். டக்குன்னு எக்ஸைட் கொடுத்து ஓடிடலாம். நான் ரோட்டில் நிறுத்தணும்னு நினைக்கக்கூடாது. 3வது
அக்கா ஒரு 15 நிமிஷம் வந்துடுவேன். வந்துட்டீங்களா? நான் இங்கே என்ன டிரைவிங்கில் தான் இருக்கேன். நான் உங்கள் வீட்டுக்கிட்டே வரேன். உங்கள் வீட்டுக்கிட்டே இறக்கி விட்றேன். சரிங்களா? புரியல. டக்குன்னு சிக்கல் போட்டு ஓடிடணும். அவங்க அப்படியே வருவாங்க. நானே அசால்ட்டாக உட்காந்துருக்கேன்ல. நீங்கள் பழவனுங்க எடுத்து உட்காந்துருக்கிறேன். ஏங்க இவங்க மட்டும் தான் நம்ம வாழ்ந்தாகணும். பட் நம்ம 3வது கீர் போட்டிருக்கோம். போனாங்க விழுந்துச்சு 3வது கீர். அந்த ஒரு செகண்ட் தான் டைமிங். அது நம்ம சூழ்நிலை பொறுத்த கிடையாது. அது வெளி சூழ்நிலை என்னவோ வந்துட்டு போகுது. காரோட சூழ்நிலை நம்ம கையில் தான் இருக்குது. இன்னைக்கு 2 லாரிக்காரன் பாவம். 2வது நாள் வருது ஒரு பொண்ணு. 2 லாரிக்காரங்களும் பாவம் அந்த பொண்ணை சிரமப்படுத்திட்டாங்க. இன்றைக்கி லெஃப்ட் போட்டுங்க. பஸ் ஸ்டாப்பில் எழுதிக்கலாம். கியரை டவுன் பண்ணணும்னு நினைக்கிறத விட கிளச்சை பிடிச்சி பிரேக்கை பிடிச்சி ரிலாக்ஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? கியரை டவுன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம எந்த கீரில் வரோன்றது முக்கியம். அது 2வது. எந்த கீரில் வந்தாலும் நம்ம இங்கே நிறுத்திக்கலாம். கீரை டவுன் பண்ணி நிறுத்தணுன்றது கிடையாது. சரிங்களா? கேன் பிரேக் போட்டுருங்க. வண்டி ஆஃப் பண்ணிடுங்க.